நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பொருளாதார சூழ்நிலை இதுதான் டாபிக். அதிலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருஷம், அதாவது இங்கிலீஷ் இயர் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அந்தந்த தமிழ் வருஷம். இப்போ நம்ம சொல்ல போகிறது தமிழ் வருஷம். தெலுங்காக இருந்தால் தெலுங்கு வருஷம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா யுகாதி இப்போ தான் பிறந்திருக்கு. கேரளாவாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. கன்னடமாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. அப்போ நமக்கு நம்ம தமிழ் இயர் தான் புது வருஷம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிரகங்கள்லாம் அமையுது. அப்போ இந்த புது வருஷத்தில் பராபவ வருடத்தில் இயர்ஃபுல்லாக பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, எக்கனாமிக்கல், ரெண்டாவது டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வரவு செலவு, அது எப்படி இருக்க போகுது. மெயினாக இன்றைக்கி வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் அமெரிக்காவை தவிர, ஏன் அமெரிக்காவையும் சேர்த்துக்கோங்க, யுஎஸை பொறுத்தவரையிலும் அவங்களால வளமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்களே தவிர, எனக்கு தெரியும் யுஎஸில் இருக்கக்கூடியவங்க கூடிய நிறைய கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் மீன்ஸ் என்ன, பொருளாதாரம் தான். இன்னும் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கூட கிடையாது, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ட்ரம்ப் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி வச்சுருக்கிறாரு. வாட்ஸ்அப் மெசேஜெலாம் கூட அவரை பற்றி ஏதாவது பேட் கமெண்ட் போதா ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்குறாரு. ஸோ அமெரிக்கா உள்பட ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஈரான் வார், அந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிறத கூட ஒரு முடிவுக்கு வந்துடும், சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் தேதி குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு முன்பாக 14லேருந்து 16, 20 தேதிக்குள்ளே இந்த போர் முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் போகாது இது அப்படின்னு நான் மார்ச் மாதம் பதிவு போடும்போதே, ரெக்கார்ட் பண்ணும்போதே, ஷூட் போகும்போதே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் முன்னாடி பதிவுகளை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு சொல்ல முடியுமானாக்கா அது சொல்கிறதுக்கு தான் ஜோசியம் இருக்குது. இந்த போர் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சூரியன் எப்போ கும்பராசிக்குள்ளே வந்தாரோ, அதாவது மார்ச் 14ஆம் தேதி அப்படி வச்சுக்கோங்க, மார்ச் 14ஆம் தேதி அவர் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அந்த வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காரணம், சனியுடைய வீட்டுக்கு சூரியன் ராகுவோட சேர்ந்து, இந்த சனி சூரியன் ராகு கிரக அமைப்பு சரியில்லாததுனால தான் அந்த போர் யுத்தம் நடந்தது. இதுதான் அந்த கிரக யுத்தத்துக்கான காரணம். இப்போ வார் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதனால் சின்ன சின்ன இன்வெஸ்டர்லேருந்து பெரிய இன்வெஸ்டர் வரலும் ஒரு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு 10 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 10,000 ரூபா முதலீடு போட்டிருப்பாங்க. அப்போ ஃபண்ட் கிரைசிஸ் எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் அடுத்த 1 இயருக்கான ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, பொருளாதாரம் நிலை எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் பாருங்கள். கன்னிராசி. கன்னிராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான வருஷம் அப்படி தான் சொல்லணும். இந்த வருஷத்தில் இருந்து தான் உங்களுக்கு மாற்றமே ஏற்பட போகுது. பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் வருஷத்தில் இருந்து தான், இந்த ஃபினான்ஷியல் இயர் தான் 2026, 27 ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் இத்தனை நாளாக, இத்தனை வருஷமாக, ஒரு 4 இயர்ஸாக 5 இயர்ஸாக 2021 இருந்து என்னெல்லாம் நீங்கள் மாற்றங்கள், இப்படிலாம் நம்ம வாழணும், இப்படிலாம் நம்ம ஜெயிக்கணும், இதெல்லாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், இது நம்ம டார்கெட், இது நம்ம அமௌண்ட்டு, இப்படிலாம் நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சு என்னெல்லாம் நீங்கள் முயற்சி செய்தீர்களோ, பிளான் பண்ணீங்களோ, உங்கள் திட்டங்கள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய வருடம். இதுதான் இந்த 2026-27க்கான டார்கெட். அப்போ கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். ஏன்னா கன்னிராசியில் நமக்கு நெருங்கிய நிறைய நண்பர்கள் அதிகம். அரசியல், அதே போல் சினிமா துறையில் நிறைய குடும்பங்கள். ஸோ அவங்களாம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு வாடகை வருது, அதை வச்சு அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் அவங்க இந்த ஃபேமிலியில் கூட கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, பிள்ளைங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போது கன்னிராசி என்பர்களே, வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக ஜாபுக்கு போகக்கூடியவங்க, ஒரு மிடில் கிளாஸ் அந்த லைஃப்பை வாழக்கூடியவங்க, கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க,
வெளிநாடுகளில் இருப்பாங்க, அமெரிக்காவில் இருப்பாங்க, அல்லது வந்து எமிரேட்ஸில் இருப்பாங்க, ஜப்பானில் இருப்பாங்க, ஜெர்மனில் இருப்பாங்க, ரஷ்யாவில் இருப்பாங்க, கனடாவில் இருப்பாங்க, அந்த சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற கண்ட்ரியில் இருப்பாங்க, நமக்கு காண்டினென்ட்டில் இருப்பாங்க. நமக்கு வரக்கூடிய கால்ஸை வச்சு சொல்கிறேன். இப்போ நிறைய ஃபோன் கால்ஸ் அமெரிக்காவிலேருந்து வருது. அப்போ அவங்க எவ்வளோ ட்ரபுளில் இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். பேர் தான் வெளிநாட்டில் இருக்கும், பேர் தான் அமெரிக்காவில் இருக்கும். ஆனால் அங்கே இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. புரியுதா? இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அப்போ அந்த நாட்டுடைய பொருளாதாரம் ட்ரம்ப்பால் நிறைய மிஸ்டேக்கு. இன்னும் வாயை விட்டு வெளியில் பேச முடியல அவங்களால. அரசாங்கத்தை பற்றி அந்த அளவுக்கு போட்டு அமுக்கி வச்சுருக்காங்க. நாமெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல. அப்போது கன்னி ராசி என்பர்களே, நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டில் இருந்தாலும் சரிதான், மெயினாக ஜாபுக்கு போகக்கூடியவங்க ஒரு மாதம் ஒரு 2 லட்ச ரூபா இல்லை 4 லட்ச ரூபா வருமானம் மாதம், இல்லை மாதம் ஒரு 50,000 ரூபா வருமானம் கூட வச்சுக்கோங்க, 30,000 ரூபா வருமானம் அப்படி வச்சுக்கோங்க. அவங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ கடன் இருக்கணும், இவ்வளோ இஎம்ஐ கட்டணும், கார் லோன் கட்டணும், பசங்களை படிக்க வைக்கணும், ஊருக்கு அனுப்பணும், இது போக நமக்கு ஒன்றுமே இருக்காது, ஜீரோ தான். அப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் இதெல்லாம் நம்ம கட்டி முடிச்சுருவோமா? அப்படி கிராஸ் பண்ணி வருவோம், ஒரு கேட்டாக கிராஸ் பண்ணி வருவோமா? மிஸ்டேக் நடக்காமல் இருக்குமா? நம்ம எங்கேயும் முடங்காமல் இருப்போமா? தடைகள் அந்த மாதிரி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உங்களுக்கு வராது, கவலைப்படாதீங்க. சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரிதான், சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சின்ன வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, நிறைய அந்த C&F மாதிரியோ இல்லை வந்து ஏஜென்சிஸ் எடுத்து நடத்தக்கூடியவங்க, புரியுதுங்களா? ஏஜென்சிஸ் எடுத்து நடத்தக்கூடியவங்க, சப் பிரான்ச்சஸ் எடுத்து நடத்தக்கூடியவங்க, டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதே போல் நேரடியாக கம்பெனிலேருந்தே டீலர்ஷிப் எடுத்து செய்யக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், சின்ன கடைகளாக இருந்தாலும் சரிதான், விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது விவசாயம் சார்ந்த பொருட்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெங்காயம் தக்காளி பெட்டியாக அதை அனுப்பி ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, உணவு தானியங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதே போல் இன்வெஸ்டர்ஸ், கன்னிராசிக்கு அந்த தற்சமயம் வெள்ளி தங்கத்தில் முதலீடு செய்வது சிறப்பு. அதிலும் வெள்ளியில் போடுறது சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும். இது போக அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நிறைய கன்னிராசி என்பர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைனில் போய் போட்டு ஏமாந்துடாதீங்க. பொருளாக வாங்கி வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நிறைய கன்னிராசி என்பர்கள் தயவு செய்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாதீங்க, ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஆன்லைனில் கடனும் வாங்காதீங்க. இந்த கூகுள் மாதிரி கடன்லாம் கொடுக்குறாங்களா, அந்த ஆன்லைன் கடன் வாங்காதீங்க. நிறைய உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான அட்வைஸ் கண்டிப்பாக தேவை. ஒவ்வொரு கன்னிராசி என்பர்களுக்குமே கூட இந்த வருஷம் நாம் எப்படி நடந்துக்கணும், நாம் எதை செய்யணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த வருஷம் நமக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருக்கும், இதை ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களும் தெரிந்து கொள்ளுதல் அவசியம். எனக்கு எப்படி சாமி இருக்கும், எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களே.